வாழ்க வளமுடன். இன்றைக்கி நாம் ஒரு பிரசித்தி பெற்ற அற்புதமான சித்தர் ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம். எல்லோருக்கும் இருக்கன்குடி மாரியம்மன் கோயில், அதாவது சாத்தூருக்கு பக்கத்தில் இருக்க இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் தெரிஞ்சிருக்கும். சாத்தூர் பக்கத்தில் இந்த மாரியம்மன் இருக்கிறாள். இவள் ரொம்ப துடியான தெய்வம், வரங்களை அள்ளி கொடுக்கும் அற்புதமான தெய்வம். அம்மன் போட்டிருந்ததுன்னா இந்த அம்மனுக்கு நேர்ந்துக்கிட்டா எப்பேற்பட்ட அம்மனாக இருந்தாலும் இறக்கிடுவாளாம். அவ்வளவு சக்தி வாய்ந்தவன். இந்த கோயிலுக்கு வந்து கும்பிட்டு விட்டு போகும் பக்தர்கள் எல்லாம் குருசாமி சித்தரை பார்க்காமல் போவதில்லை. குருசாமி சித்தரை பார்க்க வருகிற பக்தர்கள் ஏராளம் ஏராளம். இந்த கோவில் இருக்கன்குடிக்கு அருகில் உள்ளது. இந்த கோயிலில் ஐயர் தூய்மையான திருநீரை தூவி மந்திரங்களை சொல்லி, அவருக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லி மந்திரிக்கிறார். நோய்கள் எல்லாம் குணமாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கன்குடிக்கு அருகில் இந்த கோயில் குருசாமி கோட்டூர் கோயில் அப்படிங்கிற இந்த சித்தர் கோயில் இருக்கிறது. இந்த நகரில் ஃபேமஸாக இருக்கிற ஆர்ஆர் நகர் ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி பக்கத்தில் ஒரு ரோடு பிரிஞ்சு இந்த கோயிலுக்கு வரலாம். இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து லெஃப்ட் எடுத்தும் நீங்கள் இந்த கோயிலுக்கு வரலாம். மதுரையிலேருந்து அருப்புக்கோட்டை வழியாக விருதுநகர் வழியாகவோ நாம் போகிறதுன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை தாண்டி தான் இருக்கன்குடி மாரியம்மனை தரிசிக்க நாம் போக முடியும். இப்படி 3 விதமான வகையில் நீங்கள் இந்த கோயிலை ரீச் பண்ணலாம். 2 கோயில் இருக்குது. முதல்ல உள்ள கோயில் வந்து அணையா விளக்கு உள்ள ஜோதி உள்ள கோயில். இந்த கோயிலை தரிசிச்சுட்டு அதற்கு பிறகு தான் சித்தர் சமாதியாகி இருக்கிற கோயிலை தரிசிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போகிறது வந்து அந்த அணையா விளக்கு இருக்கக்கூடிய கோயில். முதல்ல அந்த காலத்துலலாம் வியாதியெல்லாம் வந்தனா எல்லாரும் வந்து டாக்டர்கிட்ட எல்லாம் போக முடியாது, டாக்டர்கள்லாம் இருக்க மாட்டாங்க இல்லையா. அப்போது இந்த குருசாமி சித்தர் தான் ஒரு எண்ணெயை கொடுத்து வியாதிகளை எல்லாம் குணமாக்கினாராம். சொறி, சிரங்கு, சிலந்தி போன்ற எல்லா தோல் வியாதிகளையும் இவர் வந்து சூப்பராக குணமாக்கிடுவாராம். குழந்தை வரமும் அற்புதமாக கொடுப்பாராம். என்ன ரொம்ப வியக்க வச்ச ஒரு விஷயம் என்னன்னா, 600 வருடங்களுக்கு முன்பு குருசாமி சித்தர் ஏற்றி வைத்த விளக்கு இன்றும் அந்த கோயிலில் எரிந்து கொண்டு இருக்கிறது. இப்போ அந்த விளக்கத்தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். 7 தலைமுறைகளாக இவர் வழி வந்தவர்கள், அதாவது இவர் தம்பி வழி வந்தவர்கள் அந்த அணையா விளக்கை பாதுகாத்து வருகிறார்கள். இந்த கோயிலில் ஒரு எண்ணெய் தரப்படுகிறது. அதை நாம் யூஸ் பண்ணும்போது கட்டி, சொறி, சிரங்கு, சிலந்தி மற்ற எந்த தோல்வியாதியாக இருந்தாலும் சரியாகி விடுகிறது. இங்கே உண்டியெல்லாம் இல்லை, தாம்பாளம் தான் வச்சுருக்காங்க. நம்ம வேணுங்கிற காணிக்கை அதில் போட்டுக்கலாம். எண்ணெய் வாங்கி சாமிக்கிட்ட கொடுத்தா சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணி கொடுக்குறாங்க. அந்த எண்ணெயை நம்மளோட வியாதிகள் எல்லாம் குணமாக்குறது அப்படின்னு இங்குள்ள பக்தர்கள் சொல்கிறார்கள். குழந்தை வரம் கேட்டாலும் இந்த சித்தர் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. 650 வருடங்களுக்கு முன்பு இந்த சித்தர் கொடுத்த எண்ணெயில் தான் வியாதிகள் எல்லாமே சரியாகி எல்லோரும் நன்றாக வாழ்ந்ததாக இங்குள்ள பக்தர்கள் சொல்கிறார்கள். இப்பொழுதும் அவரோட சமாதியிலேயோ இந்த அணையா விளக்குலையோ வச்சு பூஜை பண்ணி கொடுத்தா வியாதிகள் எல்லாம் தீர்ந்து போகிறது அப்படின்னு இங்குள்ள பக்தர்கள் நம்பிக்கையுடன் சொல்கிறார்கள். அப்படியும் கண்டிப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது என்பது ஒரு வியக்கத்தக்க உண்மையாகும். சரி, இந்த சித்தர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க இல்லையா. சித்தர்கள் எல்லோருமே சிவபெருமானை இறுகப் பிடித்தவர்கள். சிவபெருமானை நினைத்து மனமுருகும் இவர்கள் வாக்குகள் எல்லாம் பலிக்குமாம். இவர்களோட ஜீவ சமாதிகள் இன்றளவும் பலவிதமான ஆச்சரியங்களை நமக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் நம்பி வழிபடும் திருத்தலங்களாக இந்த ஜீவசமாதிகள் இருக்கின்றன. நம்முடைய கர்மாக்கள் எல்லாம் இங்கே வந்து கும்பிடுவதால் கழிகிறது அப்படிங்கிறது வந்து காலம் காலமாக தொன்றுதொட்டு இருந்து வரும் நம்பிக்கை. இந்த குருசாமி சித்தர் சின்ன வயசுலேருந்து ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவராக இருந்திருக்கிறார். இவர் இருக்கன்குடிக்கு அருகே உள்ள கோட்டூர் இருக்கு இல்லையா, அதுதான் இவரோட ஊர். அதுக்கு பக்கத்தில் சதுரகிரி மலை இருக்கிறது. இவர் ஒரு 10 வயசு இருக்கும்போதே சதுரகிரிக்கு போயிட்டாராம். அங்கே நிறைய சித்தர்கள் தவம் செய்து கொண்டு இருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் சித்தர்கள் கண்ணுக்கு தெரிவார்கள். இப்பொழுது தெரிவதில்லை, ஆனால் அரூபமாக இருந்து நமக்கு அருள் புரிகிறார்கள் என்பது மட்டும் நிச்சயமான உண்மை. இவர் என்ன பண்ணுவாராம், அங்கே போயிட்டு சித்தர்களுக்கெல்லாம் பணிவிடை செய்வாராம். பணிவிடை செய்யும்போது இவருக்கு அருள் வாங்கலாம். 40 ஆண்டு காலம் இப்படி சதுரகிரியிலேயே இருந்து அங்குள்ள சித்தர்களுக்கெல்லாம் பணிவிடை செய்து கொண்டு இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு தனது சொந்த ஊரான கோட்டூருக்கு வந்துட்டாராம்.
கோட்டூருக்கு வந்த பிறகு ஒரு குடிசையில் இருந்திருக்கிறார். அங்கே என்ன பண்ணுவாராம், நாள்தோறும் அவருக்கு என்ன வேலைன்னா சிவபெருமானை நினைத்து தவம் செய்து கொண்டு இருப்பது தான் அவரோட வேலை. எப்பெல்லாம் கொஞ்சம் முழிச்சிருக்கிறாரோ அப்போல்லாம் மக்கள் வந்து தங்களோட நோய்களை பற்றி, குழந்தை இல்லை அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இவர்கிட்ட சொல்லுவாங்களாம். சொன்னோடனே இவர் அருள்வாக்கு கொடுப்பாராம், எண்ணெய் கொடுப்பாராம். அதை வாங்கிட்டு போனாக்கா அவங்களுக்கு நோயெல்லாம் தீர்ந்து போயிருமா, குழந்தையெல்லாம் பிறந்துருமா. அதனால் இங்கே இருக்க சுத்துப்பட்டி மக்கள் பூரா பார்த்திங்கன்னா குருசாமி குருவம்மா அப்படின்னு தான் பேர் வச்சுருக்காங்க. அத்தனை பேரும் இவரை வணங்கிட்டு இவர் பேர் தான் வச்சுருக்காங்க. இன்றைக்கும் வீட்டுக்கு ஒரு குருவமாக குருசாமி இருக்காங்க. இவர் இப்படி வரமெல்லாம் அருள் புரிஞ்சிட்ருக்காரு இல்லையா. ஒரு நாள் என்ன சொல்கிறாரு, தன்னோட தம்பியை கூப்பிட்டு சொல்கிறாரு, எனக்கு ஜீவசமாதி அடையக்கூடிய நேரம் வந்துட்டுதுப்பா, அதனால் எனக்கு இந்த இடத்துல ஜீவசமாதி அடையிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்ய அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவரோட தம்பியும் அது போலவே செய்திருக்கிறாரு. ஆடி மகமன்று இவர் ஜீவசமாதி அடைந்துள்ளார். 2 லிங்கம் நீங்கள் பார்ப்பீங்க என்னோட வீடியோவில். அதில் அந்த ஜோதிக்கு கீழே இருக்கிறார் இல்லையா, இந்த லிங்கம் தான் அவர் ஜீவசமாதியான குருசாமி தாத்தா. அதற்கு பக்கத்தில் இருக்கிறது அவரோட தம்பியான். அவர் ஜீவசமாதி அடையலை, பட் அவரையும் அவர் பக்கத்தில் வச்சுருக்காங்க. அதுமாரி கோயிலுக்கு முன்னாடி 2 லிங்கம் இருக்குது. அது ஒன்று குருசாமியோட தாத்தாவோட பையன், இன்னொன்று அந்த தம்பியோட பையன். ஆனால் அவங்க 2 பேரும் ஜீவசமாதி கிடையாது. குருசாமி தாத்தா மட்டும்தான் ஜீவசமாதி. இப்போ நாம் கோட்டூர் குருசாமி கோயிலில் 2 கோயில் பார்த்தோம். ஒன்று அணையா விளக்கு, ஜோதி விளக்கு முதல்ல காமிச்சது. அதற்கு பிறகு தான் இந்த ஜீவசமாதியான இடம். 2மே பக்கத்தில் நடக்கிற தூரத்துலாம் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா 2 கோயிலுமே பார்க்கலாம். அதனால் இவர் நல்லா அருள் புரிவதனால மத வேறுபாடின்றி எல்லா மக்களும் இவர்களை தரிசனம் செய்கிறார்கள். நீங்களும் இவர்களை தரிசனம் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டிய வரங்களை தாத்தா கொடுக்கட்டும் என்று நான் அருள் புரிகிறேன். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அற்புதமான கோயில், பார்க்க வேண்டிய கோயில். அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ இங்கே ஒரு அம்மாவோட பேட்டியை கொடுத்துருக்காங்க. தூக்குற அம்மாவோட பேட்டி. கலெக்டர் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கணும்னு நினச்சி படித்து கலெக்டர் உத்தியோகம் கிடச்சிருச்சா. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு டாக்டருக்கு படிக்க 48 நாள் ஒரு மண்டலம் இருந்து அவருக்கும் டாக்டர் படிப்பு கிடச்சிருச்சுன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. நினைச்சது நிறைவேறும். டாக்டர் வேலைக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. விடாமல் கோயிலுக்கு வைக்கிறேன். விடாமல் பார்த்துருக்காரு. அதே மாதிரி அண்ணன் அவருக்கு டாக்டர் மகளுக்கு கலெக்டர் அவர் கலெக்டர் படிச்சிருக்காரா. அவருக்கு கலெக்டர் அவர் அவர்கிட்ட ஆடி மாதம் என்ன நண்பரை கோயிலுக்கு செலவு நாங்கள். இப்படி குழந்தை பிறக்கிறது, வேலை கிடைக்கிறது, அப்புறம் கட்டிகள் எல்லாம் சரியாகிறது எல்லாத்தையுமே இந்த சித்தர் உங்களுக்கு செஞ்சு கொண்டு இருக்கிறாரு. அடுத்து நாம் ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. டாடா பாய்.